இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் சில்லி மசாலா மிக்ஸ் சிங்ஸ் சீக்ரெட். இந்த மசாலாவை போட்டு நம்ம வந்து மஷ்ரூம் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து இந்த சப்பாத்தி கல் இருக்குது, மண் சட்டி. ஸோ இதில் தான் செய்ய போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளோர், சால்ட்டு, கார்லிக், மிக்ஸ்டு ஸ்பைசஸ், ஜிஞ்சர், ஜீரகம், கொரியண்டர், பெப்பர், சுகர், ஆனியன் பவுடர், நேச்சுரல் கலர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் சால்ட்டெல்லாம் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஷேசெட் இருக்குது உள்ள. அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள. இந்த மாதிரி 5 ஷேசெட் இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். முதல்ல ஏற்கனவே தண்ணியில் ஒரு நாள் ஊற போட்டு சீசனிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சீசனிங் பண்ணுறேன். நான் எப்படி இந்த அளவுக்கு தான் குக்கிங் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மீடியமில் வைக்கிறேன். உடனே சூடாகுது. சிம்மிலே இவ்வளோ கொதிக்குது. எண்ணெய் ஈரம் இருக்குது. ஸோ நுர வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஆனியன் வேணுன்றவங்க ஆனியன் போட்டுக்கோங்க. இது வந்து சில்லி மசாலா மிக்ஸு. ஸோ அதனால் வந்து சில்லி, ஆனியன், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி எதுவும் போடலை. இன்னும் சூடாகலை போல. கடுகு வெடிக்கட்டும், அப்புறமா மஷ்ரூம் போட்டுடலாம். இது பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் கோரியண்டர் மட்டும் கொஞ்சம் போட்டுடுறேன். ஓகே, போட்டுட்டு மஷ்ரூம் போட்டுடுறேன். ஆக்சுவலி 2 ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த சப்பாத்தி பேனும் நம்ம இன்றைக்கி வந்து ஒழுங்காக யூஸ் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து விற்கிறாங்க இந்த மாதிரி. கீழே ஒரு கம்பி வளையம் இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சப்பாத்திக்கு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ தண்ணி ஊற்றி பார்ப்போம். ஒன்றும் ஆகலை. ஓகே, இல்லை ஹாட் பேன் மேலே தண்ணி ஊற்றினா அப்படியே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்றும் ஆகலை. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த மசாலா போட்டு ஆஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மசாலா வந்து போட்ட வேண்டியதுதான். இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைடு ஆனியன், பெப்பர் எல்லாமே இருக்குது. இல்லை ஹாட்டாக இருக்கும் போல். பன்னீருக்கும் நல்லா தான் இருக்கும்.
பன்னீருக்கு தான் மெயினாக. பட் பன்னீர் விட இதுக்கு யூஸ் பண்ணுறோம். எனக்கு பன்னீர் பிடிக்காது. நல்ல ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி வாசம் வருது. அவ்வளோதான். இதுலேயே சால்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் நல்லா குக் ஆயிடுச்சுன்னா பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால அப்படியே திக்காகுது. ஸோ அது தகுந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. மஷ்ரூம் மருந்துலேயும் பன்னீராக இருந்தாலும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை போடுங்க. மஞ்சூரியன் ஸ்டைலில் தான் வருது. மஷ்ரூம் மஞ்சூரியன், சிங்ஸ் சீக்ரெட் மஷ்ரூம் மஞ்சூரியன். இது வந்து ரொட்டி சுடுற பேன். இது ஆக்சுவலி சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி சுட்டால் நல்லா வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது கொஞ்சம் எடுத்து மஷ்ரூம் இது நூடுல்ஸோட மசாலா மாதிரி தான் இருக்குது. நல்லா மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது ட்ரை ஆகிடுச்சுன்னா எடுத்து சாப்பிடாதுங்க. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. ஆனால் சால்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்தாச்சு. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. மசாலா வாங்கலாம். ஒரு சேஷெட் 12 ரூபா. ஸோ மொத்தம் 60 ரூபா.